அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமுல்படுத்த உத்தரவிடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி, அவர் பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர், வழக்கு தொடர்ந்து இருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து இந்த வழக்கு தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிற முறையில் வந்து இவர் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்காரன்ற முறையில் என்ன வழக்கு போட்டார், எதுக்காக இந்த வழக்கு? அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமுல்படுத்தணும். இல்லைப்பா, இது அமுல்படுத்தணும்னு இவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இல்லை. இவர் எந்த விதத்தில் இவர் பாதிக்கப்பட்டார்? அதை என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன். இப்போ வந்து அவர் டெல்லியில் போய் செட்டில் ஆகிட்டார், வழக்கறிஞர் இருக்கிறனால டெல்லியில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அவர் படிக்கிறப்போ ஹிந்தி கற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இல்லை, அப்படி ஹிந்தி கற்றுக்க முடியாத சூழல் இல்லை. ஹிந்தி பிரச்சார சபை அப்பவும் இருக்கதான் செஞ்சுச்சு. பள்ளிகளெல்லாம் சொல்லித்தரல. அதனால எனக்கு இங்க வந்த பின்னாடி கத்துக்கிறதுல ஒரு ரொம்ப தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே ஹிந்தி சொல்லித்தரல. அவர் படிச்ச ஸ்கூல்ல மட்டும் இல்ல மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கண்டிப்பா சொல்லி தந்திருப்பாங்க. அப்புறம் அந்த மற்ற சைனிக் வாடி அது இதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஸ்கூல்ஸு. அதில் எல்லாத்துலேயுமே கேந்திரிய வித்யாலயாஸ், அதில் எல்லாத்துலேயுமே ஹிந்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ வந்துட்டு எனக்கு அந்த டெல்லிக்கு வந்த பின்னாடி ஹிந்தி கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதா இவருடைய கோரிக்கை. சரி, இப்போ அதுக்கு இதை தள்ளுபடி பண்ணி அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல்ல நீங்க கேஸ் போடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரரு, அந்த முறையில் வந்து நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க, அப்போ கத்துக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ கத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க கத்துக்கிற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. நல்ல பாயிண்ட். இப்போ இவர் சின்ன வயசில் ஹிந்தி கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டெல்லியில் வேலை கிடச்சி போயிருக்காரு. ஓகே, சரி, ஹிந்தி தெரியாமலே இப்போ போயிட்டாருன்னு வச்சுக்கிறோம். போயிட்டு அவர் இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டாரா கற்றுக்கிடலையா? இல்லை, தெரியல அப்படிங்கிறாரு. கற்றுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ பல வருஷமா அங்கே டெல்லியில் இருக்கிறாரு, அங்கேயே குடியேறிட்டார். அப்போ குடியேறினவர் இத்தனை வருஷமா ஹிந்தி கற்றுக்காமலா இருக்கிறாரு? ஹிந்தி கற்றுருப்பார். அப்போது ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு தேவை இருந்தது அப்படின்னா கற்றுக்க முடியும். ஒருவேளை இவர் இன்னுமே கற்றுக்கல, ஹிந்தி பேசுறதுல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஹிந்தி சரிவர பேச தெரியாமலே அவர் நிரந்தரமாக டெல்லியில் குடியேறி இருக்கிறாரு அப்படின்னா ஹிந்தி தேவையில்லைன்னு தானே அர்த்தம். ஹிந்தி இல்லாமலே இவர் அவருடைய பணியை செய்ய முடியுது, அவர் குடும்பத்தை நடத்த முடியுது, கடையில் போய் காய்கறிகள் வாங்க முடியுது, இல்லை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வேலை வாங்க முடியுது, இவர் ஜூனியர்ஸ்கிட்ட வந்து சரளமாக பேச முடியுது, கேஸ் நடத்த முடியுது. இவர்கிட்ட வரக்கூடிய அங்கேருந்து டெல்லியிலன்னு அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸு, கிளையண்ட்ஸ், அவங்க பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு இவர் கேஸ் எல்லாம் வாதாடுறதுக்கு எல்லாம் தயார் பண்ண முடியுது. இவ்வளவு செய்ய முடியுதுப்பா, ஹிந்தி தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அப்போது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு டெல்லியில் ஒரு தொழில் பண்ணணும்னாலே ஹிந்தி தேவையில்லைன்னு அர்த்தமாயிடும். ஓகே, அப்போ என்னன்னா அவர் ஒன்று மொழியை இந்நேரம் கற்றுருந்துருக்கணும் தொழில் ரீதியாக. அப்படி கற்றுக்கல அப்படின்னா ஹிந்தி டெல்லியிலேயே தேவையில்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். அடுத்து அவர் சுப்ரீம் கோர்ட் அந்த நீதிபதிகள் வேற என்ன சொல்லி இருக்கிறாங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்றது? இல்லை, இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து அடிப்படை உரிமை மீறல் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அரசுக்கு வந்து நாங்கள் உத்தரவு போட முடியாது, இது மாதிரி அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து உத்தரவு போட முடியாது. இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட முடியாது, தமிழ்நாடு அரசை நிர்பந்திக்க முடியாது. அதுல ஏதாவது மீறல் இருந்துச்சு அப்படின்னா அதுல வேணா நாங்க இது பண்ணலாம், தலையிட முடியுமே தவிர டைரக்டா இது மாதிரி உத்தரவுகள் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு தான் அதை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அது இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒரு கொள்கையை, கல்வி கொள்கையாக இருக்கலாம், வேறு தொழில் கொள்கையாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம்,
இது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறது அது கோர்ட்டோட வேலை இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அவங்க அந்த அப்ராப்ரியேட் ஃபோரத்தில் அதை டீல் பண்ணிக்கணும். அது நெகோசியேஷனாக இருக்கலாம், இல்லை சட்ட ரீதியாக இருக்கலாம், இல்லை நாடாளுமன்றம் இருக்குது, இங்கே சட்டமன்றங்கள் இருக்குது. அது மூலமாக அவங்க அது பேசி தீர்த்துக்கணும். அதில் இந்த இந்திய அரசியல் சாசனம் அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஷரத்துகள் இருக்கு இல்லையா, அதில் மீறலாக இது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கோர்ட்டு உள்ளே வர முடியும். அது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல தீர்ப்பு தான் இந்த கேஸில் அவங்க சொன்னது. ரெண்டாவது, இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அது நடைமுறைப்படுத்துவதற்கு உகந்ததா இல்லையா, இந்த ஒவ்வொரு மாநிலமும் அதற்கே உரிய பண்பாட்டு பின்புலம் இருக்கு, பண்பாட்டு வரலாறு இருக்கு, அந்த கூறுகளை எல்லாத்தையும் உள்வாங்கியதா ஒரு கல்விக் கொள்கை இருக்கணும். இப்போ புதிய கல்விக் கொள்கை அதற்கு உகந்ததாக இருக்கா, இணக்கமாக செல்லக்கூடியதாக இருக்கா, இல்லை இது ஒரு பண்பாட்டு பின்புலத்தில் இருக்கு, இப்போ இங்கே இருக்கக்கூடியது இன்னொரு பண்பாட்டு பின்புலம், ரெண்டுக்கும் இடையில மோதல் தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது வேணும் வேண்டாம், அல்லது எந்த அளவிற்கு எந்தெந்த அம்சங்களை இதில் இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும், மாநில அரசு பண்ணிக்க முடியும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய உரிமை இந்த மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அது எல்லாமே விவாதத்திற்குரியது. அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கைன்றது அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு ஒரு பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை எப்படி அதை வலிந்து திணிக்க முடியும் அப்படின்றது இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள். திஸ் இஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இதை ஒட்டி தமிழ்நாடு முதல்வர் தெளிவாக வெளிப்படையாகவே ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான் நடைமுறைப்படுத்தும், இப்போ இருக்கக்கூடியதை தொடர்ந்து செய்வோம், புதிதாக இன்னொரு மொழியை திணிக்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக இந்த புதிய கல்விக் கொள்கையை இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு நிராகரிப்பதா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆராய்ந்து பார்த்து, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பண்பாட்டு ரீதியாக எந்தெந்த அம்சங்களை நம்ம உள்வாங்கிக்க முடியுமோ அந்த அம்சங்களை உள்வாங்கி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடிய கல்வி கொள்கை இருக்குது இல்லையா, அதை மெருகேற்றக்கூடிய விதத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை செய்வதற்கு எந்த அளவிற்கு மாநில அரசுக்கு ஸ்பேஸ் இருக்கு, உரிமை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம மத்திய அரசு இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தா வலிந்து திணிக்கிறது மாதிரியா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கணும், அதை ஆராயணும். அடுத்து அப்படி வலிந்து மத்திய அரசு திணிக்குது, அந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கொள்கையை திணிக்குது அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனலி இந்திய அரசியல் சாசனத்திற்கு ஏற்புடையதா அல்லது அதற்கு முரணாக செல்கிறதா அப்படின்ற அந்த விவாதம் வரும். அப்படி அந்த விவாதம் வரும்போது இது நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணப்படும். சுப்ரீம் கோர்ட் அந்த சூழ்நிலையில இந்த கேஸை எடுத்து விவாதிக்க வேண்டியிருக்கும். அப்படி போகும்போது இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குது இல்லையா, அதிகார பாகுபாடு, ஷேரிங் ஆஃப் பவர்ஸ், அந்த இதில் நிற்கும். இப்போ ஏற்கனவே நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த கவர்னருடைய ரோல் என்ன, அவர் எந்த அளவிற்கு செல்ல முடியும் அப்படின்றத வரையறுத்திருக்கிறாங்க. அதுவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அதை பலரும் ஏற்றுக்கிட்டது மாதிரி தெரியல. இந்திய அரசாங்கத்தினுடைய துணை ஜனாதிபதியை அதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு அப்படின்றத கவனத்தில் எடுத்திருக்கு.
அதனால இந்த மாதிரி மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி விவாதம் தொடர்ந்து இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மாநில சுயாட்சியை வலியுறுத்தி தீர்மானங்கள் எல்லாமே கூட போடுறாங்க. அதை ஒரு தேர்தல் இஷ்யூவாகவே முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூவாக இருக்குது. அது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாகவும் இப்போ உருமாற்றம் பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் குற்றச்சாட்டு என்னன்னா, என்னால் கற்றுக்கிற முடியலை அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குதா? இது கல்வின்றது அவங்களுடைய தாய்மொழியில் இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே தொடக்க நிலையில் இருந்து உச்சம் வரைக்கும், அதாவது ஃப்ரம் எல்கேஜி ப்ரீகேஜியில் இருந்து பிஹெச்டி வரைக்குமே அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்குறாங்க. ஆல் சிவிலைஸ்டு கல்ச்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அன்சிவிலைஸ்டுன்னு நான் சொல்ல வரல. நம்முடைய சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பழமையானது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் சரியானது, உளவியல் ரீதியாகவும் ரொம்ப உன்னதமானது, குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்குமே அதுவாக ஏதுவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவே கண்டு உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மொழி கொள்கை தான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம பொறுத்த மட்டும் இல்லை சரியானதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்காக நீங்கள் வேறு இடங்களுக்கு போகிறீங்க, பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகலாம், வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அப்படி போனவங்களெல்லாம் பாருங்க, எங்கே போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய மொழியை அவ்வளவு விரைவா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ், அப்படி பல பேர்கள் இருக்கு. அந்த பேர்களில் கோர்ஸை கற்றுக்கிட்டு அந்த நாட்டில் போயிட்டு அங்கே வேலையை செய்கிறாங்க. மேற்படிப்புக்கு போகிறவங்க அங்கே போய் படிக்கிறாங்க. அதனால இந்த மொழியை கற்றுக்கிறதுன்றது கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லை, இன்றைக்கு வரைக்குமே இல்லை. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை விட்டு வடநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு போறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழியை நீங்க கத்துக்க போறீங்க, வேலை நிமித்தம் கற்றுக்கிறாங்க. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது எப்படின்னா, இந்த அமெரிக்கா மாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 80s 90s எல்லாம் பரபரப்பாக இருக்கும். இப்போ இங்கே பிள்ளைகளை கட்டி கொடுப்பாங்க, கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பிள்ளைகளை வந்து அங்கே வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, அல்லது அந்த அவங்களுடைய அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் தெரியாது, கஸ்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, எட்டிக்கெட். இப்போ இந்த எட்டிக்கெட்டை கற்றுக் கொடுக்கறதுக்கு அத்தனை கோச்சிங் சென்டர்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் அத்தனை இருந்துச்சு. இவங்க இப்போ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த மொழியை கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் அதை கற்றுக்குறாங்க. அது எப்படின்னா, அமெரிக்கா போகிறாங்கன்னா அமெரிக்கன் அந்த இன்டர்நேஷன், அந்த ஸ்லாங் அதை கற்றுக்கிறதுக்கு ஸ்பெஷலான பயிற்சி. அங்கே உள்ள பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பார்ட்டிக்கு போனாக்க எப்படி போகணும், எப்படி எந்த கையில் ஸ்பூனை பிடிக்கணும், எந்த கையில் ஃபோக்கை பிடிக்கணும், நைஃப் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா கத்தி ஸ்பூனும் இருக்கும்போது எப்படி பிடிக்கணும், கத்தியும் ஃபோர்க் இருக்கும்போது எப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதாவது மொழி மட்டும் இல்லை, மொழியோடு சேர்ந்த அந்த பண்பாட்டு கூறுகள், கஸ்டம்ஸு, எட்டிக்கெட், இது எல்லாத்தையுமே கல்யாணம் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு சரளமாக அங்கே போயிட்டு பேசி வாழக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணிட்டு போகிறாங்க. இது இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அங்கேயுமே போயிட்டு நல்லா அந்த மொழியை கற்றுக்குறாங்க. வடநாட்டுக்காரவங்களே எடுங்களேன், நம்ம அனுபவம். அவங்க இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம மொழியை கற்றுக்குறாங்க, அவ்வளோ ஈஸியாக கற்றுக்குறாங்க. நீங்கள் இப்போ வரும்போது இந்த பானிபூரி கடைக்கு போயிட்டு வந்தீங்க, அதை சாப்பிட்டுட்டு தான் வந்தீங்க. பானிபூரிக்காரங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க, தமிழில் தான் நீங்கள் கேட்டீங்க, தமிழில் தான் அவன் பேசி நல்ல இப்போ இதாக கொடுத்துருக்குறாரு அவர். அதனால் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு
தொழில் ரீதியாக இங்கே வந்தவங்க மொழியை கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை. இங்கே வட மாநிலத்தில் இந்த நமக்கு தெரியும் இந்த சேட்டுகள் இருக்கிறாங்க, மார்வாடிகள்லாம் இருக்கிறாங்க, வட்டி கடையெல்லாம் நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக தமிழில் பேசி வட்டியை வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருந்ததில்லை. மொழி ஒரு பிரச்சனை ஆகலை. நம்ம ஜனங்களுமே அவங்க பேசக்கூடிய அரைக்குறை தமிழை புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்வாடி பையன் மாணவனாக இருந்தான். அவன் தமிழில் அவ்வளோ அழகாக கவிதை எழுதுவான்ப்பா. தமிழில் கவிதை எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய மொழி புலமையை வளர்த்துக்கிறாங்க. அதனால மொழியை கற்றுக்கிறதுன்றது அது தமிழாக இருந்தாலும், இந்தியாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன், எந்த மொழியாக இருந்தாலும், ஜாப்பனீஸ் எந்த மொழியாக இருந்தாலும் அதை கற்றுக்கிறதுன்றது கஷ்டம் கிடையாது. அதுக்குன்ட்டு ஒரு தேவை வருது அப்படின்னா அந்த தேவை யாருக்கு இருக்கோ அவங்க எவ்வளவு விரைவாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக கற்றுக்கிறாங்க, கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்குமே அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. இப்போது கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த பிரச்சனைகளை வந்து தேர்தலை எதிரொலிக்குமா? புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துறதுன்றது தேர்தலில் ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த சட்ட ரீதியாக என்ன மாதிரியான போராட்டங்கள் எதிர்கொள்ளப்படும் அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து இந்த சட்ட ரீதியான போராட்டங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக சித்தரிக்கப்படும், கொண்டு செல்லப்படும் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இது வெறுமனே கோர்ட் அளவில், சுப்ரீம் கோர்ட் அளவில் நடக்கக்கூடிய விவாதம், பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய விவாதம் அப்படின்னா அது தேர்தலில் எதிரொலிக்காது, பெருசாக வராது. அது மாதிரி இந்த கொள்கை அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கொள்கை அளவில் பேசக்கூடிய எதுவுமே தேர்தலில் மக்களுடைய இந்த வாக்காளர்களுடைய மனநிலையை பாதிக்காது. அந்த செயல் திட்டங்கள் இருக்கு பாருங்க, நடைமுறைப்படுத்துறது. இப்போ இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கை இதனால வரக்கூடிய தீங்கு, இப்போ அட்மிஷன் நடக்க போகுது ஜூன் மாதம். இப்போ என் பிள்ளைய சேர்த்து விடுறதுல பிரச்சனை வருது, இந்த கொள்கையினால ஒரு பிரச்சனை வருது, இந்த கொள்கையினால என்னுடைய குழந்தையினுடைய சுமை அதிகமாக போகுது, இந்த கொள்கையினால எனக்கு வீட்டிலிருந்து நான் செலவு பண்ண வேண்டிய அதிகமாக போகுது அப்படின்னு வரும்போது அது தேர்தலில் எதிரொலிக்கும். இதுலேயே ஒரு தெளிவில்லாத நிலை இருக்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ சொல்கிறாங்க ஏஜ் வயசு, இப்போ நிறைய பேர் வந்து 3 வயசு சேர்த்தா 5 வயசு 6 வயசு அந்த இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுல பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருப்பியே யூகேஜி போடணுமா, இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே சேர்த்துடலாமா, இல்லை 2 வருஷம் இடையிலே அந்த 10th போகிறப்போ நிறுத்திடமா, இது மாதிரி நிறைய குழப்பங்களும் இதில் இருக்குது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அதான் புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படின்னு இன்னும் மக்களுக்கு சரியாக சொல்லப்படலை. அந்த கொள்கை என்னன்றது மக்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே பூச்சாண்டி காட்டுற வேலை நிறைய நடந்துருச்சு. ஐயோ புதிய கல்விக் கொள்கை வருது, என்இபி வருது அப்படின்றாங்க. என்இபினா என்னப்பா அப்படின்னா இந்த என்இபி வருதுன்னு சொல்ற ஆளுகளுக்கே தெரியாது. ஒரு சில அம்சங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த என்ன மும்மொழி கொள்கைன்றாங்க, இந்தி திணிப்பு அப்படின்றாங்க. இந்தி திணிப்பு மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையா, 3 மொழி அப்படின்றது மட்டும்தான் கல்விக் கொள்கையா, இல்லை வேற அம்சங்கள் இருக்கா? இன்றைக்கு இந்த ஆளுமை வளர்ச்சிக்கு, அறிவு வளர்ச்சிக்கு ஏதுவா அந்த கொள்கையில ஏதாவது இருக்கா? அல்லது இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை இருக்குது இல்லையா, இந்த கல்விக் கொள்கையில அதை மெருகேற்றக்கூடிய விதத்துல, அது இன்னும் சிறப்பாக ஆக்கக்கூடிய விதத்துல இங்கிருந்து ஏதாவது நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு, அதாவது நம்ம ஓப்பன் மைண்டா திறந்த மனதோடு இதை அணுகணும். அப்படி அணுகிறது தான் அறிவுக்குகந்த அணுகுமுறை. அப்படி செய்யும்போது அதை செய்துட்டு இல்லை இதுல இந்தந்த அம்சங்கள் எல்லாம் நம்ம கல்விக் கொள்கையோட இணைச்சு போக முடியாது அப்படின்றத நீங்க ஒதுக்கி வைங்க. அந்த மாதிரி கொள்கைகளை, அந்த நீங்க ஒதுக்கி வைக்கக்கூடிய கூறுகளை அந்த மத்திய அரசு இல்லை இதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை எதிர்த்து நம்ம பிரச்சனை பண்ணலாம். இப்போ புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கல. இப்போ எனக்கு என்னன்னா அதை விட இந்த மாநில அரசுடைய கல்விக் கொள்கைனா என்ன, அது என்ன, அது மட்டும் எல்லாருக்கும் தெரியுதா? அதுவே தெரியல. அதனால இப்ப இந்த கல்விக் கொள்கையை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. இப்போ பழசா இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் அதை பற்றி புரிதல் இல்லை. அதை புரிய வைக்கணும் முதல்ல. அதாவது இதுக்கெல்லாம் எப்படின்னா இந்த அரசு இந்த தேர்தல்ன்றதை தாண்டி இருக்கணும்.
இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற சிந்தனை இல்லாமல் மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யுது, அது தொண்டு அப்படின்றத அடிப்படையாக வைத்து இந்த அரசியல் கட்சிகள் செயல்படும் போது நிச்சயமாக இந்த புதிய கல்விக் கொள்கையும் சரி, தொழில் கொள்கைகளும் சரி, மற்ற எல்லாத்தையுமே நம்ம அணுகக்கூடிய விதம் வேறையாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.